அருமையான ஈஸியான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் காஞ்சதும் இப்போது கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 1/2 கேரட் துண்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூட புதினா, வாசனைக்கு புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் ஊற வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசியை தான் யூஸ் பண்ணுறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தேங்காய் பால், வெறும் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு கலந்துட்டு நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில்ஸை வச்சு எடுத்துக்கலாம். விசில் எல்லாம் போயிடுச்சு, ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மணமாக, வாசமாக, ரொம்ப சுவையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.